நேற்றைய பிரதோஷ நாளின் தொடர்ச்சியாக வரும் வழிபாடே மாத சிவராத்திரியாகும். இது முன்னர் சிவன் யாத்திரை என்று அழைக்கப்பட்டது. நந்திக்காக ஒரு நாள் சிவன் கொடுத்து நந்தியை எவ்வாறு சரணாகதி அடைய வழி கொடுத்தாரோ அதே போல நந்தியிடம் வரம் வாங்கிய பின்னரே நம்மால் சிவன் யாத்திரைக்கு செல்ல முடியும். ஆகையால் தான் பிரதோஷ வழிபாட்டை முழுமையாக பார்க்க வேண்டும் என்கிறோம். பிறரால் ஏற்பட்ட தோஷம் முடித்து நந்தியிடம் வரம் வாங்கிய பின்னர் நாம் சிவனின் அருளை வேண்டி வணங்க செல்வதை இந்த யாத்திரையின் நோக்கம். அந்த காலத்தில் வயது முதிர்ந்தவர்கள், எல்லாம் அனுபவித்து முடித்தவர்கள் தாங்களே தங்கள் வாழ்வை முடித்து கொண்டு சிவனிடம் சேர்ந்து கொள்ள ஏற்படுத்திய விரத முறையே இது. இந்த சிவ யாத்திரையே பின்னாளில் மாத சிவராத்திரி என்று மாறுபட்டது. இந்த மாத சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவு பொழுதிலே சிவனை வணங்கி உணவு உண்டு விரதத்தை முடிப்பர். இதன் காரணம் 30 நாளும் வேலை செய்யும் நம் உடலுக்கு அறிவுபூர்வமாய் தரும் ஒரு இடைவேளை. இதனால் உடலும் உள்ளுறுப்பும் புத்துணர்ச்சி அடைகிறது. இறையன்பும் அறிவுபூர்வமான விஞ்ஞானமும் சேர்ந்ததே நம் வழிபாடு. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளின் தொடர்ச்சிதான். இன்று தேய்பிறையின் இறுதி பகுதி சிவன் யாத்திரையுடன் முடிவடைகிறது. நாளை முதல் அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.